கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 3 வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் எடுப்போம். 2ஆம் அதிகாரத்திலையும் ஒரு கை வச்சுக்கோங்க. அதனுடைய 31ஆம் அதிகாரத்திலையும் ஒரு கை வச்சுக்கோங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கையும், அதனுடைய 31ஆம் அதிகாரத்தில் ஒரு கையும் விரலையும் வச்சுக்கோங்க. உபாகமம் 2:7 31:6-8 நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனமும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்களா? சரி, எல்லாரும் இணைஞ்சு வாசிப்போம். 2:7 உபாகமம். முழு பலத்தோடு வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். 31:6-8. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு உங்கள் வாயினால் அவரை புகழுங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நடத்தினதை நினச்சி அவரை துதிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நிறைய காரணம் இருக்குது. துதிங்க பார்க்கலாம். 2 பேர் துதிக்கலாம். ஒன்று, கர்த்தரின் கிருபையை நினைக்கிற ஆத்துமாவை அவரை துதிக்கலாம், அல்லது வாரத்தில் நிரம்பி இருக்கிறவங்களும் அவரை துதிக்க முடியும். நீங்கள் எதில் இருக்கீங்க? வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்கள் வலது கையை மேலே உயர்த்தி, இந்த 40 வருஷம் அப்படின்னா நான் கடந்து வந்த என் பாதை, அந்த பாதை உங்கள் ஆயுசு காலம் முழுவதையும் வச்சுக்கோங்க. அல்லது இந்த 2023 நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்கெங்கெல்லாம் உங்களை கூடவே இருந்து நடத்தினாருங்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கை நிறைய உண்டு. இல்லை, அதை நினச்சி வாயால் அவரை துதிங்க பார்க்கலாம். தகப்பனே, இந்த வருஷத்தின் இறுதி நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஒரு எங்களை பலன் கொள்ள செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். உட்காருவோம். நிறைய பாதகம் வந்தோம், விசுவாசம் சேதமாகலை. ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஈரோக்குளிதன் கடலில் அந்த புயலில் கப்பலில் ஏற்றும் பொழுது நிறைய சரக்குகளாக ஏற்றுனாங்க. அந்த நாளில் பிரயாணங்கள் குறிச்சபடிலாம் நடக்காதான். எதிர்பாராத விதமாக பிரயாண நாட்கள் தொடர ஆரம்பிக்கும், நீண்டு போகும். அதனால் அவங்க கப்பல் எவ்வளவு கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு ஆகாரங்கள்லாம் உள்ள சேகரிப்பாங்க. பவுல் ரோமாபுரிக்கு போகும்பொழுது கப்பல் நிறையா இருந்துச்சு. சொல்லுங்க, கப்பல் நிறையா இருந்துச்சு. சொல்லுங்க,
அப்படின்னா உங்கள் வீடு நிறையா இருந்துச்சு, பர்ஸு நிறையா இருந்துச்சு, பேங்க் நிறையா இருந்துச்சு, சுற்றி ஆட்கள் நிறையா இருந்தாங்க. ஆனால் கரை ஏறும் பொழுது வசனம் சொல்லுது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார். எங்கடா ஏற்றும் போது இருந்து சரக்கெல்லாம் எங்கடா? எல்லாம் போச்சு. கூட வந்தவங்க எங்கடா? எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போச்சா? எல்லாம் போச்சு. அப்புறம் எதுதான் கரை சேருது? என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டி. சொல்லுங்க கையை உயர்த்தி. என் கையில மிஞ்சி இருப்பது, சொல்லுங்க, என் கையில இப்ப மிஞ்சி இருப்பது நீங்க தந்த விசுவாசம் மட்டும்தான். நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வண்டியை கொஞ்சம் ஓவர் ஆயில் சர்வீஸ் போடுவோம். என்ன சர்வீஸு? சைக்கிள் கடையில் அந்த நாளில் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஓவர் ஆயில் பார்த்து கொடுங்க இந்த வண்டியை அப்படிம்பாங்க. ஏன்னா 12 மாதமாக கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு அங்கங்கே சவுண்டு கட்டுச்சு. சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுள், சீட்டில் ஒரு சவுண்டு, பெடலில் ஒரு சவுண்டு, உள்ள பால் ட்ரெஸ்லாம் தேஞ்சு போய், செயின்லாம் துருப்பிடிச்சு போய், அங்கங்கே எல்லாமே ட்ரை ஆகி போச்சு. அப்போ இதுக்கு மேலே இதை மூவ் பண்ண முடியாதுன்னு உடனே அந்த வண்டி எங்கே கொண்டு போய் போடுவாங்க? சைக்கிள் கடையில் போட்டு சொல்லுவாங்க, என்ன செஞ்சு கொடுங்க, என்ன செஞ்சு கொடுங்க. என்னடா இவன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க கேட்குறீங்களா? சைக்கிள் கடையில் வேலை பார்த்தவன் அதான் சொல்கிறேன். அட பாவி, சைக்கிள் கடையில் வேலை பார்த்தவனா கொண்டு எங்களுக்கு முன்னாடி வச்சுருக்காரு, வேறு என்ன செய்யட்டும்? ஓவர் ஆயில் சர்வீஸ்ன்னு சொல்லுவான் அதுக்கு பேர். அப்படின்னா எல்லாத்தையும் பார்ட்டாக கலட்டிட்டு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சரி பண்ணி, போனதெல்லாம் சரி பண்ணி, சரி பண்ண முடிஞ்சதை சரி பண்ணி, சரி பண்ண முடியாத தூக்கி போட்டு புதுசாக மாற்றி, அதில் கொஞ்சம் க்ரீஸ் அடிக்க வேண்டிய க்ரீஸை கொஞ்சம் போட்டு, ஆயில் போட்டு கொஞ்சம் ஓட்டி, அதுக்கப்புறம் வண்டி சுமூத்தாக போவோம் ஒரு 6 மாதத்துக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் ஒரு ஓவர் ஆயில் சர்வீஸ் பண்ணுவாராக நம்மளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வண்டியை போட எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சிலர்கிட்ட கேட்டால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத, அதாவது மறுபடியும் இதை நான் நினச்சி பார்க்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, இந்த 2023 என் வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்கவே விரும்பலை. திருப்பி இந்த 2023 என் லைஃப்பில் நான் திரும்ப என்ன செய்ய விரும்பலை. நான் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்க, சில நாட்களை நம்ம வாழ்க்கையில் திருப்பி பார்க்க நமக்கு பிடிச்சிருக்கோம். ஆனால் சில நாட்களை திரும்ப நம்மளால் நினைக்க நமக்கு விருப்பமே இருக்காது. இந்த வருஷம் அநேகருக்கு வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குமாக்கும். நிறைய பேருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆண்டவர் ரிவர்ஸில் நம்மளை கொண்டு போய், கொஞ்சம் பின்னால் கொண்டு போய், எங்கே என் வாழ்க்கை சரிய ஆரம்பிச்சிச்சோ, எங்கே என் லைஃப் காரியங்கள் எல்லாம் சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிச்சோ, எங்கே லைஃப் சரிய ஆரம்பிச்சிச்சோ, அந்த இடத்துல மறுபடியும் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினாருன்னா, வால்யூம் குறைக்காதீங்க, மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்தினாருன்னா, ஸோ அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் இனிமே நடக்காம ஒரு மறுபடி அந்த காரியங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேனே அப்படின்னு கொஞ்சம் என் வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் பின்னால் போனா, ஒரு வருஷம் என் லைஃப் பின்னால் போனா, அல்லது ஒரு 1.5 வருஷம் என் லைஃப் பின்னால் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஒன்றும் தப்பு இல்லைங்க நினைக்கிறது. நான் கூட நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, டே நான் பின்னால் கொண்டு போக மாட்டேன், எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். நான் பின்னுக்கு போகிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் புதிதாக்கி நியூ பிகினிங்க தருகிற தேவனாக்கும் நான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கவனிங்க, இந்த 3 வசனத்தை லேசாக உங்களை கோடிட்டு காமிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். 2:7 வாசிங்க மறுபடி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். கவனிங்க, இருந்தார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இருந்தார். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும், என் லைஃப்பில், என் ஆயுசு நாட்களில் இந்த நாள் வரைக்கும், அல்லது இந்த 2023 வருஷத்தில் இந்த நிமிடம் வரைக்கும்
கர்த்தர் என்னோடு இருந்தார். அடுத்த வசனம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். சொல்லுங்க, நேற்று வரைக்கும் என் கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு என் கூட வருகிறார். அப்படின்னு அர்த்தம், இன்னைக்கு என் கூட இருக்கிறார். அது பாஸ்ட் டென்ஸ், இது பிரசன்ட் டென்ஸ். நேற்று இருந்தார், இன்றைக்கு என் கூட இருக்கிறார். அடுத்து 8:31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, இருப்பார். என் லைஃப்ல இந்த தேவன் இந்த பெரிய வனாந்தர பாதையில இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார். நாளைக்கு நான் சந்திக்க போகிற அடுத்த நாள வரக்கூடிய வருஷத்துல கர்த்தர் என் கூட இருப்பார். இன்னொரு முறை, இருந்தார், இருக்கிறார், இருப்பார். என்னைய பொறுத்தவரையில பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமாங்க? எனக்கு இருக்கிற நன்மைகள் கூட என்னை விட்டு போயிடலாம், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட என் கையை விட்டு போயிடலாம். என்னைய பொறுத்த வரையில ஆசீர்வாதம் நான் எதை சொல்லுவேன்னா, தெய்வம் என் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். பெரிய ஆசீர்வாதம் அதுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, என் கூட நல்லா பழகின ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா, ஏதோ ஒரு காரியத்தை லைஃப்ல பார்க்குறான், அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்னை விட்டு கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சிருக்கான். இப்போ மனிதனுடைய சுபாவம் என்னன்னா, என் கூட பழகின ஒருத்தன் என்னை விட்டு அவன் விலகுறான்னா, உனக்கே இவ்வளவுனா எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என்ன செய்யுதுன்னா, நீ 10 அடி போனா நான் என்ன செய்யறேன், உன்னை விட்டு 100 அடி தூர போறேன்ட்டு நாம போறேன். இதான் நான், இதான் நம்ம. உண்மையா இல்லையாங்க? உனக்கே இவ்வளவா, நீயே விலகி போற. நீ என்ன, நான் குறைஞ்சவன உன்னைய விட, நான் உன்னோட குறைஞ்சவனாடா. அப்படி நான் இன்னும் 10 அடி அவனோட தூர போறேன். ஆனால் அந்த கர்த்தர் என்னுடைய ஆண்டவர் எப்படி தெரியுமாங்க, சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றத்தினால, சில தாங்க முடியாத சில துயரத்தினால நானே அவரை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகல. என் தடுமாற்றத்தினால நான் விலகியும் அவர் தயவுனால இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறாரு. கை வைத்து சொல்லுங்க, என் தடுமாற்றத்தினால நான் விலகினாலும் உங்க தயவுனால இப்ப வரைக்கும் நீங்க கூட இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா, என்னுடைய உயர்ந்த மேடுகளில் நான் நடை போட்டு என்னுடைய நடைப்பயணம் போகும் பொழுது அப்ப கர்த்தர் என் கூட இருந்ததை விட பள்ளத்தாக்குக்குள்ள நான் போகும் பொழுதுதான் இந்த பயம் தாங்க மாட்டான், இதுல தடுமாறிடுவேன்னு சொல்லி அங்க இருந்ததை விட இங்கதான் இன்னும் என் கூட நெருக்கமா இருக்காரு. திரும்பி பாருங்க, 12 மாதத்துல எத்தனை முறை நான் தடுமாறினேன், எத்தனை முறை நான் பள்ளத்தாக்குல போனேன். உயர்ந்த ஸ்தானங்கள்ல நடக்கிற அனுபவங்கள்ல கர்த்தர் கூட இருந்ததை விட, அங்க என்கிட்ட பேசினதை விட இந்த உள்ள போகிற நாட்கள்ல என் கூட பேசினது அதிகம், என் கூட இருந்தது அதிகம். அல்லேலூயா. நடந்ததை பார்த்து கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்லுகிற சில தாய்மார்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, சில சகோதரிகள் உட்கார்ந்துருக்கீங்க, சில சகோதரர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. நடந்ததை பார்த்து, நீ கடந்து வந்த பாதையை நினைச்சு, அங்க நேர்ந்த சம்பவங்களை பார்த்து என் கூட இல்லையோ. சீயோன் சொன்னால 49 ஏசாயா 49:14 சீயோன் சொல்றா பாருங்க, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அந்த சீயோன் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய சீயோன் குமாரத்துகளும் இதை சொல்றீங்க. நடந்து வாழ்க்கைய உங்க கடந்து வந்த பாதை நேர்ந்த சம்பவங்களை பார்த்து கர்த்தர் என் கூட இல்ல, கர்த்தர் என்ன கைவிட்டார்.
ஆண்டவர் தாமதிக்காம அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீர் போதுமே. நம்ம மொழிபெயர்ப்புல அழகா இப்படி கொடுத்துருக்கு. எனக்கு கவனிங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். இதே இது ERV மொழிபெயர்ப்புல ஆண்டவர் உடனே சொல்றார், மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, நடந்த அந்த சம்பவம், நேர்ந்த அந்த அவமானம், நீ இழந்த அந்த இழப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு மேலும் மேலும் அடி மேல அடி விழுந்ததுனால அவர் என் கூட இல்லையோன்னு சொல்றேன்ல. தாமதிக்காம கர்த்தர் சொல்றாரு, உன்னை பெத்தவ மறந்தாலும் உன்னை படைச்சவர் நான் மறப்பதில்லை. அது இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகா சொல்லி இருக்காரு ERV. பார், நான் உனது பெயரை என் உள்ளங்கையில் செதுக்கி வைத்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் டேட்டு, உன்னை பச்சை குத்தி வச்சிருக்கேன்றார். ஒரு கைதட்டு கொடுத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடாதா? செதுக்கி இருக்கிறேன்றார் ERVல. அழகா சொல்லிருக்காரு. பார், காட்டுறாரு பாருங்க, கர்த்தர் காட்டுறாரு. இப்போ உங்களை பார்த்து பாரா, மறந்துட்டேன்னு தானே சொன்ன, பாரு, உன் பெயரை உங்க அம்மா கூட லேட்டா சொல்லுவா, உங்க அப்பா கூட 5 பிள்ளை இருந்தா தாமதமாங்க சொல்றதுக்கு, ஒரு பிள்ளை டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பாரா, உன் பெயரை எத்தனை கோடி இந்த உலகத்துல இருக்கிறாங்க, உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்து உன் பேரை என் உள்ளங்கையில செதுக்கி வச்சிருக்கிறேன், பச்சை குத்தி வச்சிருக்கிறேன். என்னைய பார்த்து நீ மறந்துட்டேன்னு சொல்ற, என்னைய பார்த்து நான் உன்னை கைவிட்டேன்னு சொல்ற இல்ல. அதாவது இதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம். கவனிங்க, கர்த்தர் நம்மோடு பேசுறத இதயம் திறந்து காது திறந்து கேளுங்க. இதுல நமக்கு சந்தேகம் வர வேண்டாம். எதுல? அவர் என் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தேகம் வரவே வேண்டாம். ஆண்டவர் பதில் கேட்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறதெல்லாம் உனக்கு சந்தேகம் வர வேண்டாம்டா, முதல்ல நீ என் கூட நீ இருக்கியான்னு மட்டும் பார்த்துக்கோ, நீ இருக்கியான்னு பார்த்துக்கோ. நான் உன்னையும் மறக்கல, உனக்கு சொன்னதையும் நான் மறக்கல. 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் யாக்கோபை கூப்பிட்டாரு, எழும்பி கிளம்பி போய் பலிபீடம் கட்டு. எதுக்கு? உன் சகோதரன் முகத்துக்கு தப்பி வரும் பொழுது நான் உன்னை அங்க இடத்துல பேசினேன், உன் கூட இடைப்பட்டேன், நான் உன்கிட்ட பேசினேன்ல, நீ என்கிட்ட பேசினல, நீ மறந்துட்டதானே, நீ என்னையும் மறந்த, என்கிட்ட நீ சொன்னதையும் மறந்துட்ட. ஆனா நான் எப்படி தெரியுமா, உன்னையும் மறக்கல, நான் உனக்கு சொன்னதையும் இப்போ வரைக்கும் மறக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உன் நினைவை விட்டு போன சில காரியம் உண்டு, உன் நினைவுல கண்டிப்பா அது இருந்திருக்கணும். நான் உன்கிட்ட இடைப்பட்ட காரியம், உனக்கு நான் சொன்ன வார்த்தை, வசனம், வெளிப்பாடு, தரிசனம், தீர்க்க தரிசனம், எதை இழந்தாலும் உனக்குள்ள இதை நீ ஆழமா வச்சிருக்கணும். ஆனா நடந்த சம்பவத்தின் நிமித்தம் இதெல்லாம் நீ இழந்துட்ட, மிஸ் பண்ணிட்ட. உன் வாழ்க்கையை விட்டு, உன் நினைவை விட்டு அற்று போயிருச்சு. வந்த புயல் அந்த அளவுக்கு, மோதின புயல், மோதின பிரச்சனைகள், கர்த்தர் பேசினதையே உன்னை மறக்க வச்சிருச்சு. ஆண்டவர் உன்கிட்ட இடைப்பட்டதையே மறக்க வச்சிருச்சு. அற்று போச்சு, காலம் ஆனதுனால பட்டும் போச்சு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நினைப்பதனால எத்தனை வருஷம் அது அற்று போய் பற்று போனாலும் அது துளிர்க்க ஆரம்பிக்குது. சொல்லுங்க, தேவன் என்னை நினைக்கும் பொழுது அற்று போனதும் பற்று போனதும் துளிர்க்க ஆரம்பிக்கும். தாயே, தகப்பனே, உன் குடும்பம் துளிர்க்க ஆரம்பிக்கும், உன் தொழில் துளிர்க்க ஆரம்பிக்கும், ஆவிக்குரிய உறவு துளிர்க்க ஆரம்பிக்கும், உன் தரிசனம் துளிர்க்க ஆரம்பிக்கும், உன் ஊழியம் துளிர்க்க ஆரம்பிக்கும், உன் செத்து போன சரீர வியாதி மறைஞ்சு துளிர்க்க ஆரம்பிக்கும், உன் பிள்ளை வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உன்னை நினைக்கிற நேரத்தில் பட்டு போன அத்தனையும் துளிர்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருந்ததுன்னு ஒத்துக்குங்க. எனக்கு என்ன செஞ்சாரு, நான் அவர் பிள்ளையா இருந்தும் எனக்கு என்ன செஞ்சாரு, இந்த ஆலயத்துக்கு இந்த ஆராதனைக்குள்ள வர்ற வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருந்துச்சு, எனக்கு என்ன ஆண்டவரே செஞ்சீங்க,
எனக்கு ஏன் இதை செய்யலை அதை செய்யலை, நான் ரொம்ப முக்கியமாக நினச்ச காரியத்தில் நீங்கள் செய்யாம விட்டுட்டீங்களே, ஏன் எனக்கு செய்யலை அப்படிங்கிற ஒரு விரக்தியோடு சில பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் விரக்தி நாளடைவில் கர்த்தர் மேலேயே ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஆண்டவர் மேலேயே ஒரு வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. கவுனி, இந்த வருத்தத்தோடு, இந்த விரக்தியோடு, இந்த வேதனையோடு இந்த வருஷத்தை நீ முடிக்க கர்த்தர் விரும்பலன்றார். தேவன் மேல ஒரு வருத்தத்தோடு இந்த வருஷத்தை முடிச்சேன்னா வெளியே ஒருத்தன் நிற்கான், அவன் சந்தோஷப்படுவான், டெவில் சந்தோஷப்படுவான். நீ வருத்தத்தோடு இந்த வருஷத்தை முடிக்கிறத கர்த்தர் விரும்பல. எல்லாவற்றையும் தன் கரத்தில் வச்சிருக்கிற என் ஆண்டவர் சகலற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி முடிப்பாருங்கிற நம்பிக்கையோடும் நன்றியோடும் இதை முடிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ எதை நினைக்கிற, அது எனக்கு தரல, இது எனக்கு வரல, ஆண்டவர் இது எனக்கு கொடுக்கல, வர வேண்டிய நிறைய காரியத்தை கர்த்தர் கொடுக்கல, இதைத்தானே நீ நினைக்கிற, இதைத்தான் நீ பெருசா நினைக்கிற. உனக்கு ஏன் இந்த வருத்தம், உங்களுக்கு ஏன் இந்த வருத்தம் ஆண்டவர் மேல, எனக்கு அதை தரல, இப்போ இவ்வளவு நாளாச்சு என் பிள்ளைக்கு இன்னும் திருமண காரியம் ஒழுங்காகலை, என் குடும்ப விஷயம் சரியாகலை, என் கடன் அடையலை, என் வாழ்க்கையில் ரொம்ப ஆதாரமாக இருக்கிற காரியத்துக்கு கர்த்தர் இன்னும் அதில் காரியங்களை செய்யலை. இப்போ உன்னுடைய ஆதங்க எல்லாமே இதுதான், அது எனக்கு வரல, இது எனக்கு கிடைக்கல, இதனால கர்த்தர் மேல ஒரு கோபம் வருத்தம். நல்லா கவனி, ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ பிள்ளையுடைய முதிர்ச்சி எதுல பார்க்கலாம்னா, என்னைய பொறுத்த வரையில கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை விட அவர் எனக்கு செய்த ஊழியம் ரொம்ப பெருசாக்கும். இந்த 12 மாதத்துல ஒருவேளை எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வராம இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு அனுதினமும் கர்த்தர் செஞ்ச ஊழியம் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. எங்க நான் ஒரு இருளான பாதையில போய் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த இருள்ல இருந்து நான் எங்கிட்டு போகணும்னே எனக்கு தெரியல, எந்த பக்கம் கால் வைக்கன்னு தெரியல, தொழில் முடங்கி போச்சு, என்ன செய்யன்னு தெரியல, குடும்பம் சரிஞ்சு போச்சு, எப்படி அடுத்த அடி எடுத்து வைக்கன்னு தெரியல, எதுவுமே தெரியாத ஒரு இருள்ல நான் உட்கார்ந்துருக்கிறேன். இருள் இருக்கிற மனுஷன்ட்ட போய் ஒரு 500 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இப்போ 500 ரூபா தேவையில்லை. இந்த இருள்ல இருந்து நான் வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வேணும். பசியில் இருக்கவன்ட்ட போய் கோட்டு சுட்ட கொடுத்தன்னா தூக்கி தூர போடுவான், அவனுக்கு தேவை பசி. இருள் இருக்கிற மனுஷனுக்கு நீ ரூபா கொடுத்தனால வெளியே வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ ரூபாயத்தாண்ட எதிர்பார்க்க, இருள்ல உட்காந்துக்கிட்டு ரூபா வேணும்னு எதிர்பார்க்க, ஆசீர்வாதம் வேணும்னு எதிர்பார்க்கிற. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த இருள்ல இருந்து யாராலையும் உன்னை கொண்டு வர முடியாத இருள்ல இருந்த இப்போ அதுல இருந்து நீ எப்படி வெளியே வந்த தெரியுமா, அந்த இருள்ல அவர் உனக்கு அனுப்பி தந்த வெளிச்சம் இருக்கு பாரு, அவர் உனக்கு செஞ்ச ஊழியம் இருக்கு பாரு, அவர் உனக்கு தந்த வார்த்தை இருக்கு பாரு, அதுதான் வர முடியாத இருள்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துச்சு. இப்ப சொல்லு, ஆசீர்வாதம் பெருசா, அவர் செஞ்ச ஊழியம் பெருசா? அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வருத்தம்? நீ கையில ஒண்ணும் தரல நினைக்கிற, நீ நடந்து வருவதற்கு வேண்டிய பாதையை உண்டு பண்ணாரு, அந்த பாதையில உனக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா என் லைஃப்ல திரும்பி வர முடியாத ஒரு திசையில நான் போய்கிட்டு இருந்தேன். ஹலோ, என் வாழ்க்கையில திரும்பி வர முடியாத ஒரு திசையில நான் போய்கிட்டு இருந்தேன். ஒரு மரண இருளின் பாதை, திரும்பி வர முடியாத ஒரு திசையில பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். யாரும் என்னை திருப்பி கொண்டு வர முடியாத திசை, நானும் திரும்பி வர முடியாது, யாரும் என்னை திருப்பி கொண்டு வர முடியாது. அந்த திசையிலிருந்து என்னை திருப்பி கொண்டு வந்தது என் தெய்வம் எனக்கு தந்த வெளிச்சம் என்னை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை விட நீங்க செஞ்ச ஊழியம் ரொம்ப பெருசு. குறிப்பிட்ட நேரத்தில் தொய்ந்த ஆத்துமாவுல அவர் சமூகத்தில் வரும் பொழுது எனக்காகவே அனுப்பினார்ல ஒரு வார்த்தை, அது கோடியை விட பெருசாக்கும். தனிமையில போகும் பொழுது யாரும் என் அருகில் இல்லாத நேரத்தில் அவர் சத்தம் மட்டுமே என்னை தேற்றி அதை நடந்து வருவதற்கும் கடந்து வருவதற்கும் ஒரு பலனை தந்தார்ல, அது பல கோடிகளை விட எனக்கு பெருசாக்கும். எனக்கு ஆயிரங்களை விட என் ஆண்டவர் செஞ்ச ஊழியம் ரொம்ப பெருசு. இந்த 12 மாதத்துல
என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் சொல்றதுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் செஞ்ச ஊழியம் சொல்றதுக்கு ஒவ்வொரு திசையிலையும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அனுப்பி தந்த வெளிச்சம் இருக்கு பாரு, அது ரொம்ப பெருசு. அவர் வெளிச்சம் மட்டும் வரலன்னா இன்னும் அந்த திசையில போய் செத்திருப்பேன், இன்னும் அந்த திசையில போய் சிக்கியிருப்பேன். வெளியே வராம யாரு முன்னாலே நான் முகத்தை காட்ட முடியாம செதஞ்சு போயிருப்பேன். செதைய வேண்டிய எண்ணெயை செதையாம அந்த திசையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் ஊழியத்தினால் எனக்கு வந்த வெளிச்சத்துக்காய் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டும். சங்கீதம் 43 சங்கீதம் 43 3வது வசனத்தை வாசிங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். எல்லாரும் சொல்லுங்க. உமது வெளிச்சம், உமது சத்தியம். சத்தமா சொல்லுங்க. உமது வெளிச்சம், உமது வெளிச்சம், உமது சத்தியம். சத்தியம். கவனிங்க, அன்னைக்கு இருந்த சிக்கல்ல இருந்து என்னை விடுவிச்சது அவர் சத்தியம். அன்னைக்கு இந்த இருளில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது அவர் வெளிச்சம். எங்க ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லி கோபத்தில் இருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில வந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் வெளிச்சமோ, அவர் சத்தியமோ உங்க வாழ்க்கையில அன்னன்னைக்கு தந்து இந்த இடம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்தார்ல, இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? அதை அனுப்புனதுனால தான் என் சிக்கல்ல இருந்து நான் வெளியே வந்தேன், இருள்ல இருந்து நான் கடந்து வந்தேன். உணர்றீங்களா? அத எல்லாரையும் கேட்கிறேன், இதை உணர்றீங்களா? என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு அனுப்புன வெளிச்சம் எவ்வளவு பெருசு, அவர் தந்த அந்த சத்தியம் எவ்வளவு பெருசு, என் ஆத்துமாவை விடுவிச்சதே. என் தொழிலை ஆசீர்வதிச்சார்னா என் வயிறு தான் நிரம்பி இருக்கும், ஆனா அவரை அனுப்புன வெளிச்சமும் சத்தியமும் என் ஆத்துமாவை விடுவிச்சிருக்கு, என் மன கட்டை உடைச்சிருக்கு, என் சிறையிருப்பை மாத்தி இருக்கு, என் குடும்பத்தை தலை நிமிர செஞ்சிருக்குது. ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் செஞ்ச ஊழியம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. அதை அனுப்பி என்னை எங்க கொண்டு போய் விட்டாருன்னு சொல்லுது வசனம். உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். இதுக்கு மேலே நீ உன் வீட்டில் இருக்க வேண்டாம்டா. உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ புலம்பிக்கிட்டு தான் இருப்ப. ஏன்னா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இளைப்படையார்கள், ஓடினாலும் சோர்ந்து போகார்கள், நடந்தாலும் களைப்படையார்கள். அங்க போனாத்தா உருவ நடந்து நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுவ, அங்க போனாத்தா அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றி நீ பலத்தின் மேல் பலனடைவ. நீ சீயோனில் வந்து நிற்ப, தேவ பர்வதத்துக்கு வருவ, வெளிச்சத்துக்குள்ள வருவ, மேல வருவ. நீ புலம்புற வீட்டுல உன் வீட்டுல இருந்தது போதும், வா என் வீட்டுக்குன்னு சொல்லி இந்த வெளிச்சமும் சத்தியமும் என்னை எங்க கொண்டு வந்து விட்டுச்சு தெரியுமா? அவருடைய வீட்டுக்கு. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவர் வீட்டுக்கு வர்றான்னா சும்மா வர முடியாது. இங்க இங்க இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க சும்மாலாம் இங்க வரல. நீங்க ஏன் இங்க வந்தீங்க தெரியுமா? அவர் உங்களுக்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்புனதுனால அந்த வெளிச்சமும் சத்தியமும் எங்கேயோ இருக்கிற உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வந்து அத்தனை பேர் ஒரு சாட்சி சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு அவர் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்புனதுனால அவர் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். நீங்களாம் சின்ன பிள்ளையா சாக்லேட் கொடுத்து கூப்பிடுறதுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளையா வாடா, இல்லடா, ஏண்டா இங்க வந்த? அவர் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி அவர் வீட்டுக்கு என்ன கூட்டு போயிட்டாரியா. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் எனக்கு செஞ்ச ஊழியத்தை உங்களுக்கு வருஷப்படுத்துறேன், நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில் இந்த 12 மாதத்துல என்னைக்கோ என் குடும்பம் அணைஞ்சு போயிருக்கணும், நான் அணைஞ்சு போயிருக்கணும், என் பிள்ளை அணைஞ்சு போயிருக்கணும், என் குடும்பத்தின் காரியம், என் தொழில் அணைஞ்சு போயிருக்கணும்.
எல்லாமே என்னைக்கோ அணைஞ்சு நேரம் கறி சாம்பலாக போயிருக்கணும். ஏன் நான் அணைஞ்சு போக வேண்டிய நான் ஏன் அணைஞ்சு போகலைன்னா, நல்லா கவனிங்க, எனக்கு வீசின புயல் அவ்வளோ பெருசு, என்னை அணைக்கும்படி வந்த புயல் அவ்வளோ பெருசு, ஊதி அணைக்கும்படி வந்த கூட்டம் அவ்வளோ பெருசு. என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் தரிசனத்தையும் என் தொழிலையும் எதிர்காலத்தையும் அப்படின்னு மறைமுகமாகவும் ஊதுனாங்க, நேரடியாகவும் ஊதுனாங்க. எப்பவோ என் காரியம் க்ளோஸ் ஆயிருக்கணும், எப்பவோ மேப்ல இருந்து நான் போயிருக்கணும், எப்பவோ என் காரியம் மொத்தத்தில் வாஷ் அவுட் ஆயிருக்கணும். அணைஞ்சு போக வேண்டிய நான், என் குடும்பம், என் தொழில், என் ஊழியம், என் தரிசனம். ஐயா, நான் எனக்கு மட்டும் பேசுறேன்னா உங்க எல்லாருக்கும் கர்த்தர் பேசுறாரா? நம்ம எல்லாரோட ஆண்டவர் பேசுறாரு. எத்தனை முறை இந்த வருஷத்துல உங்க தொழிலுக்கு எதிராக எழும்புனாங்க, எத்தனை முறை உங்க பிள்ளைக்கு எதிரான காரியம் வந்துச்சு, எத்தனை முறை உங்களுக்கு எதிரான காரியம் வந்துச்சு, எத்தனை முறை ஊழியத்துக்கு எதிரான காரியம் வந்துச்சு. ஊதி அணைக்கும்படி வந்த எல்லா இவ்வளவு புயலையும் தாண்டி நான் ஏன் இன்னும் பெருசா எரியாட்டாலும் அணையாம இருக்கேன்? பக்கத்துல சொல்லுங்க, பெருசா எரியாட்டாலும் அணையாம இருக்கேன்டா. அணையாம இருக்கிறேன் சகோதரி சகோதரா. அணையாம இருக்கிற எதை காட்டுறேன்னா, சீக்கிரம் பெருசா எரிய போறேன்னு அர்த்தம். ஏன் அணையாம இருக்க? உன் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து வந்து, சொந்தக்காரனா அவன் தானே ஊதைய வந்தான். ஏன் அணையாம இருக்க? உன் நண்பர்கள்லாம் அவன் ஃபயர் சர்வீஸ்லேருந்து தண்ணி டிப்பை பிடிச்சிட்டு வந்தான் அணைக்கிறதுக்கு. ஏன்டா அணையாம இருக்க? ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அணையாம இருக்கேன்னா, ஒன்று நான் ஏற்றி வளைச்ச விளக்குது, நான் ஏற்றின விளக்க நானே அணைக்க மாட்டேன். நீ நான் ஏற்றி வச்ச விளக்கு. வருஷத்துல எத்தனையோ முறை இந்த வார்த்தையினால ஆண்டவர் எண்ணம் பலப்படுத்தின காரியம். ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கே சொல்றாரு, உன் குடும்பம் நான் ஏற்றி வச்ச விளக்கு, உன் காரியம் நான் ஏற்றி வச்ச விளக்கு, உன் ஊழியம் நான் ஏற்றி வச்ச விளக்கு, உன் தரிசனம் நான் ஏற்றி வச்ச விளக்கு. நான் ஏத்துனதை நானே அணைக்க மாட்டேன். யாரும் நான் அணைக்காத பட்சத்தில் வேற உலகமே வந்தாலும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மறுநாளே அணைஞ்சிருக்கணும். 16 அபிஷேகம், 17 ஏலா பள்ளத்தாக்கு, 18லயே சவுல் ஊத ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கே அணைஞ்சிருக்கணும். ஏன் அணையலை? கர்த்தர் சொன்னாரு, தாவீது நான் ஏற்றி வச்ச விளக்கு, அவனை நான் அணைக்க மாட்டேன். நானே அணைக்காத பட்சத்தில் வேற எத்தனை சவுல். கர்த்தரே உங்களை அணைக்கலையாக்கும், வேற எத்தனை சவுல் லாரி பிடிச்சு வந்தாலும் முடியாது. இத்தனை கோடி இருந்தாலும் உன் விளக்கு மேல தெய்வத்தினுடைய கண்ணு எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கு. உன் குடும்பத்தின் மேல கர்த்தரின் கண்ணு எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கு. உன் காரியத்தின் மேல கர்த்தரின் கண்ணு எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருவரையும் தனித்தனியா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? ஒரு மெழுகுத்திரியை நான் பொருத்தி வைக்கிறேன்னா, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாதி மெழுகுத்திரி வந்த உடனே கரண்ட் வந்துடும் பார்த்தீங்களா? என் தேவை முடிஞ்சுன்னு பார்த்தீங்களா, அணைச்சி அதை தூர எடுத்துடுவேன். என் ஆண்டவர் யார் தெரியுமா? இன்னும் எரிகிறதுக்கு மெழுகு மிச்சம் இருக்கும் பொழுது அது எவ்வளவு மங்கி எரிஞ்சாலும் கர்த்தர் அதை அணைக்காத வராக்கும். இன்னும் எரிகிறதுக்கு இவன்கிட்ட மிச்சம் இருக்கு, இன்னும் இவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்கு, இன்னும் இவளை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்கு, இன்னும் இவன் ஊழியம் மிச்சம் இருக்கு, இன்னும் இவன் தரிசனம் மிச்சம் இருக்கு, இன்னும் இவன் காரியம் மிச்சம் இருக்கு. இது இப்ப அணையக்கூடாது. அணைக்கவும் மாட்டார், அணைக்க விடவும் மாட்டார். நம்புறவங்க, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும்.
இந்த வார்த்தை என்ன ரொம்ப உடைச்சிச்சு. எரியறதுக்கு இன்னும் மெழுகு மிச்சம் இருக்கும் பொழுது கர்த்தர் அணைக்கவே மாட்டார். அது எவ்வளவு மோசமான சூழ்நிலை அதை சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு மிச்சம், இன்னும் கொஞ்சம் மெழுகு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. தேவ பிள்ளைய, நீ மரணத்தின் விளிம்புக்கு போனாலும் திரும்ப வருவ. மிச்சம் இருக்கும் பொழுது, மிச்சம் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, எரியறதுக்கான இன்னும் திட்டம் மிச்சம் இருக்கும் பொழுது, தரிசனம் மிச்சம் இருக்கும் பொழுது, வேலை ஊழியம் மிச்சம் இருக்கும் பொழுது, மரணத்துக்கு உள்ளே போனாலும் உயிர்ப்பிச்சு வெளியே. ஆமென். நீர் போதுமே என் வாழ்வில், நீர் வேண்டுமே என் வாழ்வில், நீரே நிரந்தரம் ஐயா, நீரே. நீ ஆசீர்வாதத்தை பெருசா பார்க்க, ஆனா இன்னைக்கு நான் எதை பெருசா உனக்கு சொல்றேன்னா, நிரம்பி வழிகிறத விட நீ அணையாம இருக்கிற பாரு, இதுதான் பெரிய ஆசீர்வாதம். நிரம்பி வழிகிற, சொல்லுங்க, நிரம்பி வழிகிறத விட நிரம்பி வழிகிறத விட அணையாம இருக்கிறேன்ப்பா, அணையாம இருக்கிறேன்ப்பா. இதான்ப்பா பெரிய ஆசீர்வாதம். இந்த வருஷ இறுதியில உன் கண்ணை கத்த திறக்கிறாரு. நிறைஞ்சு வழிகிறத விட நீ அணையாம இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். இது எதை காட்டுதுன்னா, ஒரு நாள் நிறைஞ்சும் வழிவங்கிறதுக்கு அடையாளத்தை காட்டுது. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாத நாட்கள் என் வாழ்க்கையில் இருந்துச்சா இல்லையாங்க? இதுக்கு மேல என் வண்டி தொடர வாய்ப்பு இல்லை. என்னமோ எனக்கு மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா இல்லையா? சரி. இதுக்கு மேல என் வண்டி தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல எத்தனையோ பேர் வந்து கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர் பலப்படுத்த என்ன வந்தாங்க, யாருக்கும் நான் இடம் கொடுக்கல. ஏன்னா என் துயரம் அவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் இடம் கொடுக்கல. ஃபாஸ்டே சொன்னால் கூட காதில் வாங்கிட்டு வாங்காமல் போனீங்க. உங்கள் வேதனை அவ்வளோ பெருசு, உங்கள் இழப்பு அவ்வளோ பெருசு. உங்கள் மேலே இதிலிருந்து நான் வெளியே எழும்ப வேணாங்கிற நம்பிக்கை நமக்கே இல்லாத தருணங்கள் இந்த வருஷத்தில் எத்தனை இருந்துச்சு. இந்த அழுகையின் பள்ளத்தில் நான் எழும்ப முடியாது, இந்த துயரத்தின் பள்ளத்தில் எழும்ப முடியாது, இந்த வியாதியின் பள்ளத்தில் எழும்ப முடியாது, இந்த வேதனையின் பள்ளத்தில் எழும்ப முடியாதுங்கிற நம்பிக்கையற்று எத்தனை முறை நம்ம கடந்தோம். ஆனா அந்த தருணங்கள்ல கர்த்தர் எனக்கு வந்து ஊழியம் செஞ்சார். எப்படி தெரியுமா? சொல்லுங்க, சவாலோடு. இன்னொரு சொல்லுங்க, சவாலோடு. சவாலோடு ஊழியம் செஞ்சாரு. என்னடா இந்த சோர்வுல இருந்து எழும்ப முடியாது நீ சொல்றியா? பாத்துறேன்டா, உன் சோர்வா என் வார்த்தையா, உன் சோர்வா என் வெளிச்சமா, உன் சோர்வா என் சத்தியமா, பாத்துடலான்னு சவாலோடு இறங்கி ஊழியம் செஞ்சு வெளியே கொண்டு வந்தாரே கர்த்தர். அவருடைய சத்தியத்துக்கு முன்பு என் சோர்வு தோற்று போச்சு. அவர் வெளிச்சத்துக்கு முன்பு என் அழுக தோற்று போச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? தோற்று போனது திரும்பி பார்த்து சொல்றேன், திரும்பி பார்த்து சொல்லுங்க, என் அழுக தோற்று போச்சு, என் துயரம் தோற்று போச்சு, என் வியாதி தோற்று போச்சு, அணைக்க வந்த எல்லாம் தோற்று போச்சு. அவர் சத்தியம் ஜெயிச்சிருச்சு, அவர் சத்தியம் ஜெயிச்சிருச்சு. அனுபவிச்சவங்க அத்தனை பேரும் என் வாழ்க்கையில நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் தான். அந்த இடத்துல நான் தூக்கி விட்ட உங்க ஊழியத்துக்காக நன்றி ஆண்டவரே. பள்ளத்திலிருந்து என்னை மேட்டு கொண்டு வந்தவங்க வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும் போது எதுக்காக நான் நன்றி சொல்ல நினைக்கிற தேவ பிள்ளைக்கு சொல்றேன், உன்னை தூக்கி விட்ட வெளிச்சம், உன்னை தூக்கி விட்ட சத்தியம், அவர் செஞ்ச ஊழியம் கொஞ்சமாக, அதுக்காக நன்றி சொல்லு. இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த மணி நேரங்களை முழுசா நன்றி சொல்லிட்டு கடந்து வா. இன்னும் ஒரு பெரிய அவர் செஞ்ச ஊழியத்தில் இன்னொரு பகுதியை பாருங்க. எனக்குன்னு ஒரு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு ஒரு எல்லை உண்டு. சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு எல்லை உண்டு. இவனா இவ்வளவுதான் அவனால முடியும், இதுக்கு மேல அவனால வர முடியாது.
இதுக்கு மேலே இதை செய்ய அவனால் முடியாது. இதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவன் 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 அவனால் தாக்கு பிடிக்காது. அவன் பலன் இவ்வளவுதான், இது வரைக்கும் தான் அவன் வருவான், இது வரைக்கும் தான் அவன் செய்வான், அவனால் இவ்வளோதான். நமக்கும் தெரியும், என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும். என் எல்லை இவ்வளோதான் எனக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு மேலே எனக்கு முடியாது. ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க சொல்லுவாங்க, பெரிய லெவலில் ஒன்று கொண்டு வரும்போது, இல்லையா நம்ம லெவல் அந்த அளவுக்கு இப்போ முடியாதையா, நம்ம எல்லாம் இவ்வளோதாயா, அதுக்கு மேலே முடியாது சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் எத்தனையோ முறை திரும்பி பார்த்தா, என் எல்லாம் இவ்வளவு தான், இதுக்கு தாண்டதுக்கு எனக்கு முடியாது, இதை செய்கிறதுக்கு எனக்கு முடியாது. உண்மையா இல்லையா? அதான் நான். ஆனா இந்த வருஷத்துல திரும்பி பார்த்தா எத்தனையோ இடத்துல எல்லையை தாண்டி என் காலை வச்சு வந்திருக்கிறேன், எல்லையை தாண்டி நான் கடந்து வந்திருக்கிறேன், எல்லையை தாண்டி நான் இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்று இருக்கிறேன். என் பலத்துல வந்திருந்தா அன்னைக்கே என் காரியம் மூழ்கி போயிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வைக்கிறதுக்கு முடியாதவன், தகுதி இல்லாதவன், பலன் இல்லாதவன். ஆனா எல்லையை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த அழுகையின் பள்ளத்தை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த சோர்வை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த தனிமையை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த வியாதியை தாண்டி வந்திருக்கிறேன், அந்த நிந்தனை, அவமானம், கேவலம் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறேன். இன்னும் அவன் இருக்கிறானா? இன்னும் அவன் குடும்பம் இருக்கா? இன்னும் அவன் ஊழியம் இருக்கா? இன்னும் அவன் உசுரோட இருக்கிறானா? யாராவது கேட்கிறானா? என்னைய குறிச்சு, உங்களை குறிச்சு கேட்கிறானா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எல்லையை தாண்டி வந்திருக்க. இன்னும் அவன் தொழில் பண்றானா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எல்லையை தாண்டி வந்திருக்கிறீங்க. இன்னும் அவன் பிசினஸ் இருக்கா? இன்னும் அவன் கடையை மூடலையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லையை தாண்டி வந்திருக்கிறீங்க. இன்னும் அவன் புள்ள உயிரோட இருக்கிறானா? எல்லையை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஐசியூக்கு போனா உசுரோட இருக்கிறானா? எல்லையை தாண்டி வந்திருக்கிறீங்க. எல்லையை தாண்டி வந்திருக்கிறீங்க. இந்த எல்லையை தாண்ட வச்சு எது தெரியுமாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு தெய்வம் இருக்காரு, அதனால அவன் எல்லையை தாண்டி வந்திருக்கான். அட போட, எனக்குலாம் தெரியும் என் நிலைமை. அவன் என்ன சொல்றானா, ஜெபத்துக்கு பதில் வந்ததுனால, சொல்லுங்க பதில், பதில். அவன் கேட்க கேட்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பதில் கொடுக்கிறாரியா, அதனால தான் அவன் எல்லையை தாண்டி வந்திருக்கான். இவ்வளவு தூரம் இந்த நிந்தனை எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறான். எனக்கு தான் தெரியும், நான் இந்த வருஷம் தான் அநியாயத்துக்கு என் ஜெபம் ஒன்று கூட பதில் வரவே இல்லைங்கிறது. யார் யாருக்கும் ஜெபிச்சு அவன் நல்லா இருக்கான், ஆனால் நான் எனக்கு ஜெபிச்சு இந்த வருஷம் தான் ஏன் ஜெபத்துக்கு ஒரு பதில் வரல. ஜெபத்துக்கு பதில் வரலையா, அப்புறம் எப்படி எல்லையை தாண்டி வந்த? இன்னும் நான் முடிக்கல. ஜெபத்துக்கு பதில் தான் வரலையே தவிர, ஆனா நான் கடந்து வருவதற்கு எனக்கு பலனை கொடுத்தாராக்கும், எனக்கு பலனை கொடுத்தாராக்கும். அனுபவிச்சிருந்தீங்கன்னா, அந்த பாதையில வந்திருந்தீங்கன்னா, 2 நிமிஷம் விடாம கண்ணை மூடி கையை தட்டி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்திருக்கிறது உங்க பலத்துல. இங்கே இருக்கிற சில பிள்ளைங்களோட ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் எத்தனையோ ஜபத்துக்கு நான் பதில் தரல, ஆனால் பலனை தந்தேன்ல, இந்த பலத்தினால எல்லையை தாண்டி வந்தேன்ல. இதெல்லாம் என்ன கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு, சில ஊழியர்களை கொண்டு கர்த்தர் என்ன பலப்படுத்தின வார்த்தைகள். கவனிங்க, உன் ஜபத்துக்கு பதில் வரல, ஆனால் எப்படி வந்திருக்கிறேன்? பலனை தந்து ஸ்டெப்பு வைக்க வச்சு வந்திருக்கிறாரு. இந்த பலன் எதை காட்டுதுன்னா, ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, இந்த உனக்கு பலன் வந்துட்டாலே பதிலும் வரப்போகிறதுக்கு இது அடையாளம். ஆண்டவர் எனக்கு இன்னொன்று நினைப்பு உண்டார் இந்த வாரத்தில், லாஸ்ட் வீக்ல. உன் சபையில் சில பிள்ளைங்களுக்கு சில ஜபத்துக்கு பதில் வரப்போகிறதே இல்லை. இப்போ கைதட்டுங்க பார்க்கலாம். சில பிள்ளைங்களுடைய ஜபத்துக்கு பதில் வரப்போகிறது இல்லை. என்ன பாச சொல்றீங்க? கர்த்தர் சொல்றதும் சொல்றேன். 1 ராஜாக்கள் 19:4 இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜபத்துக்கு பதில் வரவே இல்லை. 1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி
போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இந்த ஜெபத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல. உன் சபையில் இதே மாதிரி ஜெபத்தை பண்ணவங்க சில பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறதே இல்லை. எலியா அவனும் வெறுத்து போய் பேசுறான், நான் சாக போறேன். அங்க ஒருத்தி ஏசப்பேல், உன்னை கொல்ல போறேங்க. இவனும், நீ எது கொல்ற, நானே செத்துருதேன், நான் சாக போறேங்க. அவளும் கொல்ல போறேங்க, இவனும் சாக போறேங்க. கர்த்தர் பார்த்தாரு, இந்த ரெண்டையுமே செய்யாம அவனை உசுரோடு எடுத்துட்டு அரக்கம் மேல. அவனை உசுர் ஏன் எடுத்தார் தெரியுமா? அவளும் உன்னை கொல்லுன்றீங்க, நீயும் சாகணுங்கிற இல்ல, உசுரோடு ரெண்டையுமே நிறைவேற்றல தானே, உசுரோடு எடுத்தார் தானே. யார் யாரெல்லாம் சொன்னீங்களே, ஆண்டவர்கிட்ட டைரக்டா சொன்னீங்களா, மனசுல சொன்னீங்களே, மற்றவங்கிட்ட சொன்னீங்களே, செத்தா தேவலை போல, இதுக்கு மேல நான் உசுரோட இருக்கணுமா, எண்ணத்தை நான் கண்டுட்டேன், விரக்தியின் மிகுதியில எத்தனை இரவு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிற, சாகணுங்கிற முடிவை கூட எடுத்தில்ல, செத்துலாங்கிற எத்தனை நினைப்பு, விசுவாசியா இருந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியம் செஞ்சு எவ்வளோ வசனங்கள் கேட்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மனுஷங்கிற நிலைமையில போகும் பொழுது, சோர்வில் இந்த பள்ளத்தில் போகும் பொழுது எத்தனை முறை நீ ஜெபிச்ச. இந்த ஜெபத்துக்கு தலைமுறைக்கும் பதில் வரப்போகிறது இல்லையாக்கும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிற எத்தனை பேர் இங்கே உள்ள இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, கையை உயர்த்தி, இந்த மாதிரி ஜெபத்துக்கு எனக்கு பதில் தராததுக்காக ஸ்தோத்திரம். உண்மைதான், உண்மையா இல்லையா? எங்க எங்க என்ன கவனிங்க. ஒருவேளை நீங்க கேட்ட இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணுவேன்? புரியல. ஒருவேளை இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நான் யாருக்கு பிரசங்கம் பண்ணுவேன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 90% மேல ஜெபத்தை பண்ணிருக்கீங்க. இந்த ஜெபத்தை நீர் கேட்காததுக்காக ஸ்தோத்திரம். இதுக்கு நீர் பதில் தராததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எலியா என்ன கேட்டார் ஆண்டவர்ட்ட? என்ன கேட்டார்? இப்போ சூரச்செல்ல போய் என்ன கேட்டார்? அவர் பிரேயர் பாயிண்ட்ஸ் என்ன? ஒரு ஒன்லி ஒன் பிரேயர் பாயிண்ட்ஸ் என்ன? எல்லாரும் சொல்லுங்க. மரணத்தை. எதை கேட்டாரு? மரணத்தை. ஆனா கர்த்தர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? எனக்கு இதான் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. அவன் மரணத்தை கேட்காரு, இவரு பிரயாணத்தை கொடுக்காரு. யாரெல்லாம் மரணத்தை கேட்கிறீங்களோ, மரணத்தை செத்தா தவளை நினைக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கு எலியாவின் தேவன் இந்த காலையில உலாவி கொண்டு வருகிறார். உன்னை பார்த்து சொல்றாரு, நீ கேட்ட மரணத்தை நான் உனக்கு தரப்போகிறது இல்ல, உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்துக்கு மரணத்தை தரப்போகிறல. இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக்கும். நான் கேட்டது மரணம், ஆனா கர்த்தர் தந்தது பிரயாணம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் சொல்றாரு, சாகணும் நினைச்ச அத்தனை பேருக்கு தேவன் பேசுறாரு, இன்னும் உன் பிரயாணம் இருக்கு, இன்னும் உன் ஊழியம் இருக்கு, இன்னும் உன் தரிசனம் இருக்கு. இன்னும் வேலை இருக்கு. சொல்ல போனா அவன் சும்மா கிடந்தாவது இதுக்கு முன்னால ஊழியத்தை கையில கொடுத்திருப்பாரு. அவன் சாகணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் இதுவரைக்கும் செய்யாத ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்தாராம். கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், யாரெல்லாம் இந்த வருஷத்துல இந்த எண்ணத்துல இருந்தீங்களோ, இதுவரைக்கும் இல்லாத காரியத்தை உனக்கும் உன் மூலமும் செய்வதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவன் இருக்கிறா. ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க பிரயாணம்லாம் ஓகே, ஆனா பிரயாணம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம விரும்புறபடி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பிரயாணத்தை கொடுக்கிறது ஓகே. பிரயாணம்னா நம்ம விரும்புறபடி. கவனிங்க, வண்டி ஓட்டுறவங்களுக்கு எது அவங்களுக்கு அவங்கள பொறுத்தல நம்ம எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கம் என்ன செய்யணும்? வண்டி திரும்பணும். எந்த பக்கம் நம்ம டைரக்ஷன் பண்ணுறோமோ அந்த பக்கம் கொண்டு போக முடியணும். அப்படின்னா தான் அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எல்லாருக்கும் இஷ்டமாக இருக்கும்.
நான் ரைட்ல திருப்பேன், அந்த வண்டி லெஃப்ட்ல போகுது அப்படின்னா அந்த வண்டியை ஓட்ட பிடிக்குமா? பிடிக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லைன்னா, நீங்க விரும்புறபடி உங்க வாழ்க்கை இல்லை. நீங்க விரும்புற திசையில உங்களால டர்ன் பண்ண முடியல, திருப்ப முடியல. இது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, நடக்கல. அது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, கிடைக்கல. நீங்க விரும்புறபடி இல்லாதனால இந்த பிரயாணத்தை நீங்க வெறுத்து, என்னடா இது நடக்காது, விரும்பினது நடக்காது இருந்தா கூட பரவாயில்ல, விரும்பாத திசையில போறேன் பாருங்க, இது அதை விட மோசம். ரெண்டு பிரச்சனை. நான் விரும்புற திசையிலேயே என்னால போக முடியல, விரும்பாத திசையில என்னை கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு அந்த பிரயாணத்தை யார் விரும்புவா? அந்த வாழ்க்கையை யார் விரும்புவா? அதனால தான் இந்த பிரயாணம் வேண்டாம், எனக்கு மரணத்தை தாங்கன்றேன். ஆனா கர்த்தர் மரணத்தை இல்லை, பிரயாணத்தை தாருங்க. எதுக்கு நீ மறுபடியும் இதே மறுபடியும் வாழ வைக்கிறீங்க, மறுபடியும் என்ன வாழ சொல்றீங்க? நிறைய பேருக்கு 2024 சந்திக்கிறதுக்கு மனசே இல்ல. என்னடா புது வருஷம் வந்துடுது போகுது, என் வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்கு, என்ன பெருசா புது வருஷம்? நான் சொல்றேன் ஐயா, இன்க்ளூடிங் மீ, புது வருஷங்கிற ஒரு செலிப்ரேஷனை நானும் விரும்பல, நீங்களும் விரும்ப வேண்டாம். சொல்லுங்க, மேடை கொண்டாட்டம் வேண்டாம். சொல்லுங்களேன், மேடை கொண்டாட்டம் வேண்டாம், ஆனா பலிபீட அர்ப்பணம். ரெண்டுமே மேடை தான். உலகம் நியூ இயரை மேடை விட்டு கொண்டாடுது, ஆனா கர்த்தருடைய பிள்ளை பலிபீடத்துல அர்ப்பணிச்சு அவ ஆரம்பிக்கா. நைட்டு 12 மணிக்கு உலகம் மேடை ஏறுது கொண்டாடுறதுக்கு, நான் பலிபீட ஏறுறேன் அர்ப்பணிக்கிறதுக்கு. யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை தொடர்றதுக்கு மனம் இல்லாம, வாழ்க்கை வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிற, இந்த வீட்டில் இருக்க, இந்த குடும்பத்தில், இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு, இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய விருப்பம் இல்லாம இழுத்து மூடிட்டு, அப்படி திட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நியூ இயருக்குள்ள கால் வைக்கிறதுக்கு மனசு இல்லாம யாரெல்லாம், ஏங்க எல்லாரும் சந்தோஷத்தோட போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, என்ன காரணம்? என்ன காரணம்னா ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் பிரயாணப்பட மனசு இல்லாம இருக்கியோ, உன் பிரயாணத்தை நீ தொடர்ந்து வா. எலியாவே, நீ நெக்ஸ்ட் இயர்லையும் உன் பிரயாணத்தை தொடர்ந்து வா. இந்த எல்லையை நீ தாண்டி வா. வாழ விருப்பம் இல்லாத தேவ சபையே, இந்த எல்லையை தாண்டி உன் பிரயாணத்தை நீ தொடரு. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்த நிறைய விஷயம் இந்த பிரயாணத்தினுடைய அடுத்த கட்டத்தில், இந்த பிரயாணத்தினுடைய அடுத்த கட்டத்தில், உன் ஜெபத்தினுடைய நிறைய விஷயம் இந்த பிரயாணத்துடைய அடுத்த கட்டத்தில், உன் வாழ்க்கை கசந்து போன இந்த காரியம் மதுரமாய் மாறப்போகிறது அடுத்த எல்லையில். உன் வாழ்க்கை இங்க வெட்டப்பட்டுச்சுல, துளிர்க்க போகிறது அடுத்த எல்லையில. இங்க வெக்கப்பட்டல, தலை உயர போகிறது அடுத்த எல்லையில. அதனால பிரயாணத்தை நீ தொடரு. அதனால உன் பயணத்தை நீ தொடர்ந்து வா. டோன்ட் கிவ் அப். விட்டுறாத, விட்டுறாத. நீ இங்க நீ அழுகையின் பள்ளத்தில் அழுத இந்த அழுகைக்கும், இங்கே கசந்து போன இந்த கசப்புக்கும், இழந்து போன இழப்புக்கும், வெட்டப்பட்ட அனுபவத்துக்கும் மொத்தத்தில் அதை நீரூற்றாக மாற்றக்கூடிய அடுத்த எல்லையில தான் தேவன் வச்சிருக்கிறாருக்கும். இதை நீ பார்க்கணும்னா, அதை பார்த்த நீ கசப்புல உன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, உன் வாழ்க்கை அழுகையிலே முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கெல்லாம் பரிகாரத்தை வச்சிருக்கிறோம்ல, அதை பார்த்துட்டு தான் உன் லைஃப், உன் மினிஸ்ட்ரி நிறைவடையணும். சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் ஊழியம், என் தரிசனம் முடியக்கூடாது, நிறைவடையணும், நிறைவடையணும். உலகம் முடிச்சுக்கிறலாம் நினைக்குது, கர்த்தர் உன்னை முடிக்க அழைக்கல, நிறைவடைய அழைக்கிறாரு. நிறைவடையாம இது அடையணும்னா நீ தொடர்ந்து வா. உன் பிரயாணத்தை நீ டிராவலை தொடர்ந்து வா. இந்த நீங்க சொல்றீங்க, முதல்ல நான் சொன்னேன் பாருங்க,
நான் விரும்புகிற திசையிலையும் போக முடியல, நான் விரும்பாத திசையில் போய் அப்புறம் எப்படி பாஸ்டர்? பவுல் யூரோ குளிதன் புயலில் பிரயாணப்படும் பொழுது முதல்ல அது பிரயாணமாக இருந்துச்சு. அப்புறம் இடையில காற்று மோதும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது, அங்கே வசனம் சொல்லுது 15:27 15 27 20 சொல்லுது, காற்றின் போக்கிலே அடித்து கொண்டு போகப்பட்டாங்க. சொல்லுங்க, காற்றின் போக்கிலே அடித்து கொண்டு போகுது. வாசி 27 15 வாசி. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால், விரும்புற திசையில போக கூடாம காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுறது. ஐயா, நம்ம விரும்பி நம்ம ஒரு டெஸ்டினேஷனை வச்சு அதுக்கு நேரா போறதுக்கு பேர் தான் பிரயாணம், கரெக்டா? ஆனா நானா அது அடிச்சு கொண்டு போகுதுன்னா அது பிரயாணம் இல்லை, அதுக்கு பேரு இழுத்து கொண்டு போகிற அனுபவம். இப்ப நிறைய பேர் வாழ்க்கை நீங்க பிரயாணத்துல இல்ல, இழுத்து கொண்டு போகிற அனுபவத்துல. ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தை இது என்ன உயிர்ப்பிச்சது, அது உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பலனா இருக்கும். நல்லா கவனிங்க. இழுத்து கொண்டு போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. 20 என்ன சொல்லுது? 20 சொல்லுது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால். இழுத்து கொண்டு போகுது, அடிச்சிட்டும் போகுது. இதனால இந்த பிரயாணத்தின் மேல ஆட்களுக்கு விருப்பம் இல்லை, இதனால இந்த வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை, இந்த ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. ஏன்? இவ்வளவு புயல், அவமானம், நிந்தனை, வேதனை, இழப்பு, வியாதி, கஷ்டம் இதெல்லாம் பார்த்தா இழுத்துட்டு போகுது. இது பிரயாணம் அல்ல, அதனால வாழ விருப்பம் இல்லை. வியாதியை பார்த்து, இழப்புகளை பார்த்து, நஷ்டத்தை பார்த்து, தொழிலில் வருமானம் இல்லாமல் இழந்த இழப்புகளை பார்த்து, வாழ்க்கையில மோதின புயலை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? இழுத்துட்டு போகுது. சொல்லுங்க, இழுத்துட்டு போகுது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? 24 வாசி. அதுல பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற, உன்னுடனே கூட யாத்திரை, உன்னுடனே கூட யாத்திரை. எல்லாரும் சொல்லணுமாக்க, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணு. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணுமாக்க, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணு. ஐயா, புயலுக்கு அப்புறம், ஆமா, பெருங்காற்றுக்கு அப்புறம், கொந்தளிப்புகளுக்கு அப்புறம், இழப்புகளுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, அது இன்னும் யாத்திரை தான், அது இன்னும் பிரயாணம் தான், அது இன்னும் ஜாலி. இழுத்துட்டு போக, உன் பார்வைக்கு இழுத்துட்டு போகலாம், கர்த்தருடைய பார்வையில அது அனுமதிக்கப்படுகிறது. இன்னும் கர்த்தர் நியமிச்ச கோட்டுல நீ போய்கிட்டு இருக்க, தேவன் வச்ச ட்ராக்ல நீ பயணப்பட்டுக்கிட்டு இருக்க. அதனால இன்னைக்கு நீங்க சந்திக்கிற வெக்கம், வெட்டப்பட்ட நிலைமை, பட்டுப்போன நிலைமை, அவமானம், நிந்தனை, இதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை அடுத்த இலையில வச்சிருக்காரு. அதை பார்க்கணும்னா கசந்து வாழ்க்கையை வெறுத்து நிறுத்தி விடாம தொடர்ந்து வா. எல்லாவற்றுக்கும் மேல நீ அனுபவிச்ச அத்தனைக்கும் கையில கர்த்தர் வெகுமதியை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என் பிள்ளை என்னை ஏமாத்திட மாட்டான். இடையில வந்த அவமானத்தினால விலகி போயிட மாட்டான். இடையில வந்த நிந்தனையினால, கஷ்டத்தினால விலகி போயிட மாட்டான். அத்தனையும் சுமக்கிறதுக்கு, தாங்குவதற்கு வேண்டிய கிருபை நான் வச்சிருக்கேன். அதை தாங்கி நடவோட்டு இந்த எல்லையில என்ன வந்து சந்திப்பான்னு சொல்லி அடுத்த எல்லையில கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறார். அவரை ஏமாத்திராத, அவரை ஏமாத்திராத. எல்லாருக்கும் பைபிள்ல ஒரு பிடிச்ச வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னொருக்கா சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எதிர்பார்க்கிற உன் வேதனைக்கான முடிவையும், உன் நம்பிக்கையின்படி உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தையும் அடுத்த எல்லையில தான் இந்த வசனம் நிறைவேற போகிறதாக்கும். இந்த பிரயாணத்தை தொடர்ந்து வரும்பொழுதுதான் நிச்சயமாகவே என் வேதனைக்கு ஒரு முடிவு வந்துச்சுனோ, என் நம்பிக்கை வீண் போகலனோ, அங்கதான் நீ சொல்ல முடியும். அதனால கசந்து போகாம, நிறுத்தி விடாம தொடர்ந்து வா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆராதனைக்குள்ள வரும்போது தொடர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம தான் வந்தேன். என்னைக்கு இப்படியே இருக்குது? கவனிங்க, நீங்க பிரயாணப்படுகிறது உண்மைன்னா
அந்த பிரயாணத்தில் உங்களுக்குன்னு ஒரு சீசன் இருக்கிறது உண்மைதாங்க. அந்த பிரயாணத்தில் உங்களுக்குன்னு ஒரு சீசன் இருக்கிறது உண்மைதான். சொல்லுங்க, தேவன் எனக்கு அநியாயம் செய்யவே இல்லை. அநியாயம் செய்யவே இல்லை. இன்னொருக்கா சொல்லுங்க, தேவன் எனக்கு அநியாயம் செய்யவே இல்லை. நீங்க எதை அநியாயன்றீங்க? இன்னைக்கு இருக்கிற துயரத்தையும் வேதனையும் நிந்தனையும் இழப்புகளையும் பார்த்துட்டு எனக்கு அநியாயம் நடந்துட்டுன்னு சொல்றீங்க. அதான் அடுத்த எல்லையில உனக்கு பரிகாரத்தை நான் வச்சிருக்கிறேன்ல, அங்க வந்தனா இதுக்கான பரிகாரத்தை பதில நீ பார்க்க போறேன்ல. அதை வைக்கலன்னா நீ சொல்லலாம், ஆனா உனக்கு வச்சிருக்கிறேன்ல, நான் உனக்கு அநியாயம் செய்யல. எனக்கு அநியாயம் நடந்துச்சு கசப்போடு வருஷத்தை முடிக்காம எனக்கு வச்சிருக்கிறார் என் கர்த்தருங்கிற ஒரு விசுவாசத்தோடு. சில காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இதை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? என் வாழ்க்கையில் நீங்கள் நம்ம மனுஷன் நிலைமை வந்து குறைய மட்டுமே தேடிக்கிட்டு இருப்பான் பார்த்துக்கோங்க. ஆனால் அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு அவர் செஞ்ச நன்மைகளை பார்த்தீங்கன்னா ஏராளம் இருக்குமாக்கும். கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாருங்கிற எத்தனை பேருக்குங்க இருக்குல்ல? இருக்குதானே? ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பதிலை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சில விஷயங்கள் நீங்கள் கேட்டு மன்றாடி உங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கப்படாமல் இருக்கலாம், இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கலாம், இப்போ வரைக்கும் சில காரியத்தை கர்த்தர் ஓப்பனாக நேரடியாக நோ சொல்லியிருக்கலாம். இந்த சில விஷயத்துக்கு உனக்கு பதில் உண்டு, வரக்கூடிய நாட்களில் உனக்கு பதில் உண்டுன்னு வார்த்தை கொடுத்துருப்பாரு. சில விஷயத்துக்கு இந்த விஷயத்தில் உனக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கலாம்? நோன்னு சொல்லியிருக்கலாம். கவுனிங்க, சில விஷயத்தை ஆண்டு உங்களுக்கு தர மறுத்திருப்பாருன்னா, சில காரியத்தை கர்த்தர் உனக்கு இது கிடைக்கல உனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்ச உன்னால இந்த காரியத்தில் என் சித்தத்தை உன்னால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? நன்மையை கொடுக்கும் பொழுது கையை நீட்டி பெற்றுக்கொள்றேல, சில விஷயத்தை நம்ம மறுக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதம் எனக்கு தந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன். சிலருக்கு சில காரியம் மறுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பார். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை மோசைட்ட சொன்ன மாதிரி மோசையை கேட்டார், ஒரே ஒரு விஷயம் நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? நோ. பவுல் கேட்டார், எனக்கு சுகமாக்குங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு? நோ. அந்த முள் உனக்கு இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு சில காரியம் மறுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்படலை. உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல கர்த்தர் சில காரியத்தை மறுத்திருப்பார்னா, அந்த மறுக்கப்பட்ட காரியத்தின் மேல அதை குறித்து அது நிமித்தம் தேவன் மேல கசப்பு இருக்கும்னா, இப்போ கர்த்தர் அந்த விஷயத்துல உங்களுக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? அந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளு. சொல்லுங்க, பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. பெற்றுக்கொள்ளாத காரியத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ளு. இந்த காரியத்துல என்ன குறிச்சு தான் தேவ சித்தம் சொல்லி ஏற்றுக்கொள். இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஜெபிச்சிட்டு இருந்தேன், கர்த்தர் நோ சொல்லிட்டாரு. நான் இந்த படிப்பு கேட்டேன், இந்த வேலை கேட்டேன், இந்த இடம் கேட்டேன், இது கேட்டேன், கர்த்தர் வேண்டாம் தள்ளன்னு சொல்லிட்டார், நோ சொல்லிட்டாரு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிற மனிதனால இதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அதை ஏற்றுக்கொண்டு பாருங்க. பெற்றுக்கொண்டதில் இருக்கிற சந்தோஷத்தை விட தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்றான் பாருங்க, அவன் அவ்வளோ சந்தோஷமா இருப்பானாக்கும், அவன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பானாக்கும். நான் தட்டியும் கதவு திறக்கலன்னா அது எனக்கான கதவு அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் தட்டியும் திறக்கப்படாத கதவு எனக்கான கதவு அல்ல. இப்ப நான் கோவப்படுறேன். ஒரு நாள் என்ன ஆண்டவர் உட்கார வச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்து நானே சொல்லுவேன், அன்னைக்கு நான் கேட்ட அந்த காரியத்தை நீங்க தராததுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு நான் அவருக்கு நன்றி சொல்ல போறேனாக்கும். இதை அனுபவிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆட்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை விட பல மடங்கு மேபி உங்க பக்கத்திலே அவங்க இருக்கலாம், அவங்க சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு சின்ன காரியம், நீ விரும்பின சாப்பாடு கிடைக்கல, நீ அழுகிற.
ஒருத்தன் சாப்பாடே இல்லாம இருக்கிறான், தெரியுமா உனக்கு? சாப்பாடு இல்லாம தெரியுமா? நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை விட மிகப்பெரிய கஷ்டத்தெல்லாம் போறாங்க. அதனால சில காரியத்தை கர்த்தருக்குள்ள ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க மனசு அவருக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிருமாக்கும். ஆண்டவர் அனுமதிச்ச, அவர் தான் உனக்கு இந்த பாதையை அனுமதிச்சிருப்பாருன்னா, இந்த அவமானத்தை கர்த்தர் தான் அனுமதிச்சாரா, இந்த வேதனையை கர்த்தர் தான் அனுமதிச்சாரா, இந்த துயரத்தை இழப்ப கர்த்தர் தான் அனுமதிச்சாரா? அவர் அனுமதிச்சதுனால நான் ஏற்றுக்கொள்றேன். அவர் அனுமதிச்சதுனால இந்த வார்த்தை உள்ள வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நான் ஏற்றுக்கொள்றேங்கிற அதை விட கர்த்தர் அனுமதிச்சதுனால ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அவருக்காக நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. கடைசியா நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன வருத்தம் அப்படின்னா, உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சிலரை சொல்லுங்க கொடுத்து நடத்தினாரு. நிறைய நேரம் சாப்பாடு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு, கொடுத்து நடத்தினாரு. ஆனா இங்க இருக்கிற ஒரு சிலர் என் வாழ்க்கையில எதையுமே கொடுக்கல அப்படின்னா, முதல்ல வாஸ்த வசனத்துக்கு நான் திரும்ப வரேன், முடிக்க போறேன். கர்த்தர் நான் கடந்து வந்த இந்த பெரிய வனாந்தரத்துல இந்த வருஷ காலமெல்லாம் என் கூட இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார், வரப்போற நாளைக்கும் என் கூட இருப்பார். இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுங்க. இருந்தார், இருக்கிறார், இருப்பார். இன்னொருக்கா இருந்தார், இருக்கிறார், இருப்பார். ஐயா, சிலரை கொடுத்து நடத்துறாரு, ஆனா எனக்கு அவர் கூட இருந்து நடத்துறாரு. உங்களுக்கு எது வேணும்? அவர் கொடுத்தது காலியா போயிடுச்சு, ஆனா அவர் இருந்தார்னு வைங்களேன், அவர் கூட இருந்தான்னு வைங்களேன். யோசேப்பு 37ஆம் அதிகாரத்தில் அப்பா பலவர்னு அங்கி கொடுத்தாரு. அப்பா கொடுத்தது எதுவுமே 39ல் இல்லை. 37ஆம் அதிகாரத்தில் கொடுத்த அங்கி 39ஆம் அதிகாரத்தில் இல்லை. இது புரியாது உங்களுக்கு. இன்னொன்று சொன்னா புரியும். 2023 ஜனவரியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ உங்கள்கிட்ட இல்லை, உங்க பேங்க்ல இப்ப இல்லை, உங்க பையில இப்ப இல்லை, உங்க வீட்டில் உங்ககிட்ட இல்லை. ஆனா இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அங்கி இல்ல, அப்பா இருந்தாரு. அங்கி இல்ல, கர்த்தர் இருந்தாரு. பேங்க்ல ஒண்ணு இல்ல, கையில ஒண்ணு இல்ல, ஆதாரத்துக்கு ஒண்ணு இல்ல, எதுவும் இல்ல, என்ன இருக்கு? கர்த்தர் இருந்தாரு. 12 மாசமும் என் கூட இருந்து நடத்தினாரு. இன்னைக்கு என் கூட இருக்காரு, நாளைக்கு கூட இருக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அம்மேன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு என் கூட இருந்தவங்க இன்னைக்கு ஒருத்தனும் இல்லை, ஆனா இருந்த அவர் என் கூட இருக்கிறாரு. சொல்ல முடியுதா உங்களால? ஐயா, என் கையில ஒண்ணுமே இல்லை, காலியா போச்சு, எல்லாம் வெறுமையில வெறுங்கையா. நான் இன்னைக்கு இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனையில், இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கிறேன் வெறுங்கையா. எதை வச்சு நான் அடுத்த வருஷத்தை ஆரம்பிக்க சொல்றீங்க? எதை வச்சு நான் ஆரம்பிக்க சொல்றீங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், என்னை வச்சு நீ ஆரம்பி, என்னை வச்சு உன் வாழ்க்கையை ஆரம்பி, என்னை வச்சு அந்த வருஷத்தை ஆரம்பி. என் கையில மிஞ்சி இருக்கிறது நீங்க மட்டும்தான். இந்த இடத்துல நின்று சொல்ல முடியும், உட்கார்ந்து நீங்களும் சொல்ல முடியும், என் கையில மிஞ்சி இருக்கிறது நீங்க மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அதனால வரக்கூடிய வருஷத்தை உங்களை வச்சு நான் ஆரம்பிக்க போறேன், உங்களை வச்சு நான் ஆரம்பிக்க போறேன். எதிர்காலத்தை குறித்து பயப்படுற தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன் எதிர்காலம், உன் பிள்ளைக்கு நான் தான் எதிர்காலம், உன் குடும்பத்துக்கு நான் தான் எதிர்காலம். யாரெல்லாம் வரக்கூடிய வருஷத்தையும் எதிர்காலத்தையும் பயத்துல உள்ள வந்தீங்களோ அத்தனை பேர் கரம் பிடிச்சு கர்த்தர் சொல்றாரு, மிஞ்சி இருக்கிறது நான் தானே, என்னை வச்சு ஆரம்பி, நான் தான் உனக்கு எதிர்காலம். அன்னைக்கு மலை போல் நின்றது விலகி போச்சு, பர்வதம் போல் இருந்ததும் அகன்று போச்சு. ஆனா மலைகள் விலகினாலும்
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இன்னைக்கு வரைக்கும் உன் கூட இருக்கிறதுனால என்னை வச்சு, நான் கொடுத்த வார்த்தையை வச்சு, இந்த கிருபையை வச்சு நீ தொடரு. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? 7 மணி போமா. நாளைக்கு விடிஞ்சா கூட என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லாம நிற்கிறேன். என் வாழ்க்கையில இத மாதிரி ஒரு வெறுமையை லைஃப்ல நான் அனுபவிச்சதே இல்லை. அப்படிங்கிற இடத்துல யாராவது இங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவா கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனாரு. மிஞ்சி இருக்கிறது நான் தான். என்னைய வச்சு நீ ஆரம்பி, என்னைய வச்சு நீ ஆரம்பி, என்னைய வச்சு நீ ஆரம்பி. ஒரு உதாரணத்தை சொல்றேனே, ரோமாபுரி பிரயாணத்தை எல்லாரும் ஆரம்பிச்சது கேப்டன் சொன்னதுனால, கப்பல்ல நிறைய உள்ள இருப்பு இருந்ததுனால, நிறைய பேருக்கு ஆர்டர் வந்ததுனால, நிறைய பேருக்கு அதிகாரி சொன்னதுனால, 275 பேரும் அரசாங்கம் சொன்னதுனால அவங்க அரசாங்கத்தை வச்சு அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. அத்தனை பேரும் இடையில பரிதபிச்சு போனாங்க. பவுல் எதை வச்சு ஆரம்பிச்சாரு தெரியுமா? ஏற்கனவே பவுலுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ எருசலேம்ல என்ன கொடுத்து சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கர்த்தர் சொன்னார்ல, அதை வச்சு அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சாரு. கரை சேர்ந்தார்ல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன வச்சு வரும் நாளை நீ ஆரம்பி, என் கிருபையை வச்சு ஆரம்பி, என் வார்த்தையை வச்சு ஆரம்பி. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தடுமாறி போவதில்லை, உன் காரியம் நின்று போவதில்லை, பட்டு போன உன் காரியம் துளிர் விட போகுது. நான் நினைக்கிற நேரத்தில் துளிர் விடும். அனுபவிச்சவங்க கர்த்தர் உன்னோடு பேசி இருந்தா, இந்த வார்த்தையை நீ அனுபவிச்சிருது உண்மைன்னா உன் கைய மேல உயர்த்தி, நீரே நிரந்தர ஐயா, நீரே. மற்றதெல்லாம் வேஷம் ஆண்டவரே, மற்றதெல்லாம் வேஷம், எல்லாம் வேஷம். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன். இந்த நாட்கள்ல நான் எந்த அளவுக்கு மனுஷனை பார்த்தேனோ அதை விட அதிகமா நீங்க யாருங்கிற எனக்கு நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு. எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்துட்டு நான் புலம்பும் பொழுது கர்த்தரின் கண்ணை திறந்து எனக்கு ஒண்ணு சொல்றாரு, நான் தான் நிரந்தரமே, உனக்கு நான் தான் நிரந்தர. கையை உயர்த்தி அவரை பார்த்து நம்ம, நீரே நிரந்தர. முழு சபையும் முழு மூச்சோடு கைய மேல உயர்த்தி அடி ஆழத்திலிருந்து இன்னொரு விஷயம், நீரே. இன்னும் ஒரு விஷயம், நீ. ஏதாவது வருத்தம் இருந்தா இந்த ஒரு நிமிஷம் ஜெபத்துல நீ எடுத்து போற்று. ஆண்டவர் மேல உனக்கு இருக்கிற வருத்தத்தை எடுத்து போற்று, முறுமுறுப்பை எடுத்து போற்று, கசப்பை எடுத்து போற்று. உனக்குள்ள ஓரத்துல ஒளிஞ்சு கிடக்கு பாரு. எதுக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தோ அந்த ஒரு சம்பவம் எனக்கு ஏன் நடந்துச்சு? எதுக்கு ஆண்டவரே நான் உங்க பிள்ளை தானே, எதுக்கு அந்த இடத்துல என்ன விட்டு கொடுத்தீங்க? அந்த இடத்துல எனக்கு ஏன் நீங்க பேசல? ஏன் சார்பில் நீங்க கூட நிக்கலையா? அந்த கசப்ப, அந்த மாதிரி ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருந்ததுன்னா இந்த இடத்துல அந்த அன்னை மரியாள் மாதிரி உங்க சித்தம் ஆக கடவுதுங்கிற வார்த்தை, பவுல் மாதிரி உங்க சித்தம். அவருக்காக அந்த இடத்துல நான் ஒரு அவமானத்தை சந்திக்க நேர்ந்திருக்குமானா இது அவருக்காக நான் ஏத்துக்கிறேன். நீ இதை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அடுத்த வருஷத்துல இதை குறிச்ச ஒரு மனத்தாங்க உனக்கு எதுவும் இருக்காது. இதை ஏற்றுக்கொள்ளாமே இருந்தேன்னா நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் மேல ஒரு கசப்பு உனக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
இப்போ அந்த காரியத்தை ஆண்டவரே, என்ன சில காரியத்தில் எனக்காக நின்னீங்க, என்னை ஆசீர்வதிச்சீங்க, எனக்காக பேசுனீங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல மறக்க முடியாமல் இருக்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல தனியாக விடப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நான் அனுப்பப்பட்டிருக்கேன். ஏன் அந்த இழப்பு, ஏன் அந்த வியாதி, ஏன் அந்த கசப்பு? இந்த காரியத்தை கத்தரிப்ப எனக்கு உணர்த்துறாரு. அவருக்காக நீ அதை ஏற்றுக்கொள். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்காக. உங்களுக்காக நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்னா இதை விட பல மடங்கு பதில் என் பிரயாணத்தை தொடரும் பொழுது இதற்கான பதில் இன்னைக்கு எனக்கு தெரியல, என் ஊழியக்காரனு கூட சொல்ல தெரியல, வேற யாருக்கும் தெரியல. இது தேவனுடைய பக்கத்துல மறைக்கப்பட்ட பகுதி. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில சில பகுதி தேவனுடைய பக்கத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்ட பகுதியை நோ ரைட்ஸ் கேள்வி கேட்காத. தேவன் மறைச்ச பகுதியை கேள்வி கேட்காம ஏற்றுக்கொண்டு உன் பிரயாணத்தை தொடர்ந்து போ. கர்த்தர் சொல்றாரு, வரும் நாள்ல உனக்கு விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன், விளங்க பண்ணுவார். உங்களுக்காக ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் 1000 கஷ்டம் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் மேல துளி அளவு கூட எனக்கு வருத்தம் இல்லை. அப்படிங்கிற ஒரு இருதயத்தில் இப்போ நான் நன்றி சொல்லணும். எல்லாம் நன்மையாய் மாற பண்ணுவாருங்கிற ஒரு அர்ப்பணத்தில் நான் முடிக்கணுமாக்கும். அர்ப்பணிக்கிறார் ஆண்டவர். ஒன்ன சொல்ல சொல்றாரு, ஒன்ன கர்த்தர் சொல்ல சொல்றாரு. ஆண்டவர் ஒன்ன நினைப்பூட்டுறாரு. விசுவாச வீரர்கள் பட்டியல்ல 2 குரூப் உண்டு. ஒரு குரூப் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ஒரு குரூப் விடுதலை அடைய மனதில்லாமல் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குரூப் ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, வெற்றி பெற்றாங்க. ஒரு குரூப் விடுதலை அடைய மனதில்லாமல் அவமானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்க வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. நீ அவமானத்தில் நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம அதுக்குள்ள ஊடுருவி போயிருக்க, உருவம் நடந்திருக்கனா உனக்கு இப்ப வெற்றி கிடைக்கல. ஆனா இந்த இடத்துல கர்த்தருக்கு நீ சாட்சியா நிக்கிற. இந்த இடத்துல இவ்வளவு அவமானத்திலையும் ஒருத்தன் கர்த்தரை பின்பற்ற முடியும் அப்படிங்கிற உலகத்துக்கு காண்பிப்பதற்கு கர்த்தர் உன்னை உதாரணமா வச்சிருக்காரு. இதுல உன்னை சாட்சியா நிறுத்துகிறாரு. கர்த்தருக்கு அப்படியே அர்ப்பணிச்சு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நீரே நிரந்தரம் ராஜா, நீரே. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த வருஷ இறுதி ஒரு விஷயம் உங்க சமூகத்தில் அமர பண்ணி எங்கள் ஆத்துமாவில் இருந்த எல்லா சோர்வுகளையும் நீக்கி, கேள்விகளையும் நீக்கி, உங்களுக்குள்ள பலன் கொள்ள செய்து, விசுவாசத்தை தந்து, எல்லாவற்றுக்கு மேல உங்க மேல அதிக ஒரு நேசத்தை, பிரியத்தை தந்து, என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்யல, கர்த்தர் எனக்கு தீமை செய்யல, தேவன் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டாரு. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு நோக்கம் என் ஆண்டவருக்கு இருக்கு. எனக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு பின்னால கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாம் நன்மையா மாத்துவாருங்கிற என் தேவன் மேல ஒரு நம்பிக்கையில கர்த்தர் கரத்துல என்ன அர்ப்பணிச்சு, தேவனை எமக்கு நன்றி சொல்றோம். உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை விட நீங்க எங்களுக்கு செஞ்ச ஊழியம் ரொம்ப பெருசு. எங்களுக்கு கொடுத்த வெளிச்சம், சத்தியம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை நிக்க வச்சிருக்கு. இல்லைன்னா என் கதை எனக்கும் முடிஞ்சிருக்கணும், என் குடும்பம், ஊழியம் எல்லாம் முடிஞ்சிருக்கணும். முடிய வேண்டிய என் பிரயாணம் தொடருதுன்னா எனக்கு நீங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என் கூட நீங்க நிக்கிறீங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். உங்க ஜனத்தை ஆசீர்வதியும். உங்க ஜனத்தின் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன்,
உங்க ஜனம் பட்ட சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமை அனுபவிச்ச நாட்களுக்கு சரியா அவர்களை மகிழ பண்ணுகிற நாட்கள் நீங்க வச்சிருக்கீங்கிற நம்பிக்கையில எங்களை உங்க கரத்துல தாழ்த்துக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குவேன். நீர் மாத்திரம் பெருக நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.